அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 20 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான தடையை ஓராண்டு நீடித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 2023 மே மாதம் 23ஆம் தேதி வரை குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கான தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை எம்பி பதவிக்கு தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 19இல் தேர்தல் நடைபெறுகிறது. கூடுதல் செயலாளரான சுப்பிரமணியன் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக பணியாற்றுவார். வைகோ மதிமுக, அன்புமணி பாமக, சந்திரசேகரன் அதிமுக, வில்சன் திமுக, சண்முகம் திமுக, அப்துல்லா திமுக பதவிக்காலம் முடிவடைகிறது. தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலமானது ஜூலை 24இல் முடிவடைகிறது. மூன்றாவது அறிவிப்பு: பொறியியல் படிப்புக்கான விண்ணப்பம் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் பெருமளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டில் 2,53,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் தற்போது வரை 2,43,000 விண்ணப்பங்கள் பதிவாகியுள்ளன. பதிவு செய்ய இன்னும் 12 நாட்கள் மீதம் உள்ளன. நான்காவது அறிவிப்பு: இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையானது 1009ஆக உயர்வு, 7 பேர் உயிரிழப்பு. கேரளாவில் 430 பேரும், மகாராஷ்டிராவில் 209 பேரும், டெல்லியில் 104 பேரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குஜராத்தில் 83, கர்நாடகாவில் 43, உத்தரப்பிரதேசத்தில் 15 மற்றும் மேற்கு வங்காளத்தில் 12 வழக்குகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. கோவிட் காரணமாக மகாராஷ்டிராவில் 4 இறப்புகளும், கேரளாவில் 2 இறப்புகளும், கர்நாடகாவில் 1 மரணமும் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஐந்தாவது அறிவிப்பு: மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று 27ஆம் தேதியன்று உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கலை அறிவியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று 27ஆம் தேதியுடன் நிறைவடையுள்ள நிலையில் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கையானது 2 லட்சத்தை எட்டியுள்ளது. tngasa.in என்ற இணையதள முகவரியில் மாணவ மாணவிகள் விண்ணப்பித்து வருகிறார்கள். ஏழாவது அறிவிப்பு: திருநெல்வேலி தென்காசி மார்க்கத்தில் செல்லும் பேசஞ்சர் ரயில்களில் பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக 2 பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த மாற்றமானது நாளை மே மாதம் 28ஆம் தேதியிலிருந்து அமலுக்கும் வருகிறது. எட்டாவது அறிவிப்பு: சென்னை மாநகருக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கியது தமிழ்நாடு அரசு. சென்னை ஆட்சியர், காவல் ஆணையர், துணை ஆணையர், நல அலுவலர் உள்ளிட்டோர் இந்த ஆணையத்தில் இருப்பர். ஒன்பதாவது அறிவிப்பு: கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புக்கு நேற்று மே மாதம் 26ஆம் தேதி முதல் விண்ணப்பம் தொடங்கப்பட்டும் உள்ளது. கால்நடை பல்கலைக்கழகத்தில் இணையதளத்தில் காலை 10 மணி முதல் ஜூன் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். பல்கலைக்கழக இணையதளமான adm.tanuvas.ac.in நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 10வது அறிவிப்பு: கோவை மாவட்டத்துக்கு அதிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் வெள்ளையங்கிரி மலை ஏற 2 நாட்கள் வனத்துறை தடை விதித்துள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ளையங்கிரி மலை ஏற தடை விதிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு: காலை உணவு திட்டத்தை கலைஞர் பிறந்தநாளான ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. நடப்பு கல்வியாண்டு முதல் நகர்ப்புறங்களில் இயங்கி வரும் 1545 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 1,14,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு இந்த ஆண்டு 600 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு: தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் காற்றாலை மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தியானது 3253 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது.
நேற்று தமிழ்நாட்டின் அதிகபட்ச மின் தேவையானது 13,905 மெகாவாட்டாக இருந்துள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் மூலிகை, அழகு சாதன பொருட்கள் மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான வகுப்பானது நாளை 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவர்கள் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 14வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் விரைவில் கூடுதல் முதல்வர் படைப்பகங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே உள்ளது போல வைஃபை, லேப்டாப் வசதியுடன் கூடுதலான படைப்பகங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்ப மாணவர்களை அழைத்துச் செல்லும் வாயர் கதவுதான் முதலமைச்சர் படைப்பகம் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 15வது அறிவிப்பு. கோடை விடுமுறையை ஒட்டி ஹைதராபாத்திலிருந்து கொல்லம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மே 31, ஜூன் 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளில் ஹைதராபாத்திலிருந்து கொல்லத்துக்கும், மே 27 இன்று, ஜூன் 2, 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளில் கொல்லத்திலிருந்து ஹைதராபாத்திற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயிலானது காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. சென்னையில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி ரயில்வே தேர்வுகளுக்கு 800 பேருக்கு இலவச பயிற்சி அளிக்க தமிழ்நாடு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதில் பங்கேற்க விரும்பும் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் www.cecc.in என்ற இணையதளத்தில் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். 17வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலமாக சென்னையில் 4 நாட்களுக்கு சினிமாட்டிக் ட்ரோன் இயக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. வரும் 27ஆம் தேதி இன்று முதல் 30ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் உடனே பதிவு செய்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் எனவும், இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும், இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெறும் நபர்களுக்கு அரசு சான்றிதழும் வழங்கப்படும். 18வது அறிவிப்பு. கொரோனா அதிகரிப்பு காரணமாக முகக்கவசம் அணிவது அவசியம் என்று சமூக வலைத்தளங்களில் தகவல் வெளியானதை அடுத்து தமிழ்நாடு அரசு சார்பில் முகக்கவசம் தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என பொது சுகாதாரத்துறை இயக்குனர் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். 19வது அறிவிப்பு. மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்க தமிழ்நாடு அரசு ஒப்பந்த புள்ளி கோரியது. 20 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசின் எல்கார்ட் நிறுவனம் சார்பில் சர்வதேச டெண்டரும் கோரியது. 8 GB RAM, 256 GB ஹார்ட் டிஸ்க், 14 அல்லது 15.6 இன்ச் திரை கொண்டதாக மடிக்கணினி இருக்கும் எனவும், ப்ளூடூத் 5 மணி நேரம் வரை தாங்கக்கூடிய 6 செல் லித்தியம் அயன் பேட்டரி கொண்ட மடிக்கணினிகள், முன்புறம் 220 பிக்சல் HD கேமரா, விண்டோஸ் 11 உள்ளிட்ட செயல்திறன் கொண்ட மடிக்கணினியை வாங்க இந்த டெண்டரும் கோரப்பட்டுள்ளது. கடைசியாக 20வது அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற மே மாதம் 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் எனவும் தமிழ்நாடு அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. பெண்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனே ஆய்வு செய்து 2 மாதங்களுக்குள் அவர்களுக்கு உரிமைத்தொகை வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த முறை மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டது. இந்த முறை மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 20 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.